கண்ணை மூடலாம், ஒரே நிமிஷம் கண்ணை மூடலாம். லெட்ஸ் ப்ரே. ஃபாதர், உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோன்னா உங்களால தான் ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா. இஃப் யூ ஆர் நாட் தேர், வி ஆர் நாட் தேர். யூ டைட், யூ ரோஸ் அகெயின். நீங்கள் மரிச்சிங்க, உயிரோடு எழுந்தீங்க, அதனால தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு இடைபடுங்க. உடைய வல்ல பிரசன்னை எங்களை ஆட்கொள்ளட்டும். ஏழைகளை ஒதுக்கினது இந்த உலகம், ஏழைகளை ஒதுக்கினது இந்த உலகம், ஏழைகளை அணைத்ததோ இயேசு தெய்வம், ஏழைகளை அணைப்பதோ இயேசு தெய்வம். உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல உலகிலே உறவிலே எங்குமே நான் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல. தாயை போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தாயை போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, பேசுங்க. தடைகளை நீக்கி உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் கை தட்டலாம் மேச பார்க்க. குட், தேங்க்யூ ஸோ மச். உண்மை, நான் கவிதா சிஸ்டர் நான் பார்த்ததில்லை, முரளி பிரதரை பார்த்ததில்லை. எனக்கு ஆனந்த் மூலமாக தான், தேங்க்யூ பிரதர், ஆனந்த் மூலமாக தான் எனக்கு சொன்னாங்க. பட் அவங்க ஆனந்த் சொன்ன இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஏதோ சம்திங் தட் வாண்ட் டு டூ. ஸோ ஏழைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் ஏழை தான். ஏழைன்னு சொன்ன உடனே மை ஹார்ட் வாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஏழைகளை நேசிக்கிறது தான் ஊழியம் என்பது நம்ம உலகத்துக்கு காட்ட தவறிட்டோம். பொதுவாக கிறிஸ்மஸ் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் பிட்வீன் அஸ். அன்னைக்கு இந்த சாண்டா கிளாஸ் தாத்தா நிறைய இயேசு அறியாத வீட்டுக்கு போவார். ஆனால் இப்போ தாத்தா ரொம்ப திருட்டு தாத்தா. கிறிஸ்டியன் வீட்டுக்கே போயிட்டு ரோஸ் குக்கி தின்னுட்டு, கலகலா தின்னுட்டு, கேக்கை தின்னுட்டு, இந்த தாத்தா கூட வராங்களே சில பாஸ்டர் பாருங்க, அவங்களும் சாண்டா கிளாஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. வயிறெல்லாம் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு. கோச்சிக்காதீங்க, யாராவது பாஸ்டர் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். நான் பாஸ்டருக்கு விரோதி எல்லாம். ஆனால் சம்டைம் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தான் கிறிஸ்மஸ். ஏன்னா நான் ஏழைன்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம அப்படியாப்பட்ட ஒரு வறுமையிலேருந்து தான் நான் வளர்ந்தேன். எனக்கு பசினா நல்லா தெரியும். ஏன்னா நான் குப்பை தொட்டில் சாப்பிட்டேன். குப்பை தொட்டில் எடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். பசி அந்த கொடுமை எனக்கு இட் டுக் மீ டு டஸ்ட்பின். அப்போ நான் குப்பை தொட்டில் அந்த டஸ்ட்பினை தேடும் போது ஐ காட் ஒன் சப்பாத்தி. எனக்கு ரொம்ப நாளாகவே சப்பாத்தி மேலே ஒரு வெறுப்பே போயிடுச்சு, ஒரு 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 கோவம். எனக்கு சப்பாத்தி யார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம். 3-4 இயர்ஸாக தான் சாப்பிட்றேன். ஐ டிடன்ட் லைக், பிகாஸ் அந்த சப்பாத்தி எடுக்கும்போது கல் மாதிரி இருந்துச்சு. அதை நான் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா பயங்கர குடிகார எங்கள் அப்பா. நைட்டு ஃபுல்லாக சண்டை நடக்கும் வீட்டில், சாப்பாடு இருக்காது. பழைய சாப்பாடு சாப்பிட்டு டைஃபாய்டு ஜுரம் வந்திருக்கு நிறைய தடவை. வாமிட் எடுத்துருவேன். ஹாஸ்பிட்டல் போனால் எங்கள் அம்மா டாக்டர் திட்டுவார், அம்மா உனக்கு புத்தியே இல்லையா, உன் பிள்ளை பழைய சாப்பாடு சாப்பிட்டு 2 தடவை எனக்கு டைஃபாய்டு வந்திருக்கு. ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போது 24/7 பசிக்கும். நீங்கள் எப்போ எழுப்பி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இன்னும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது எங்களுக்கு. திருட்டுத்தனமாக சிந்தி காலனி கார்பரேஷன் ஹாலில் போய்ட்டு சலாம் வலைக்கும் ஒரு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா முஸ்லீம் காலில் இருந்தால் கறிச்சோறு போடுவோம். சலாம் வலைக்கும், கண்ணாடி சலாம் வலைக்கும், சலாம் வலைக்கும், சலாம் வலைக்கும் அப்படியே சொல்லிட்டு சலாம் வலைக்கும் சொல்லி சாப்பிடும்போது கரெக்டாக நம்ம திருட்டு முழிக்கும் இல்லையா, கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதப்பா லாஸ்ட் தடவை, அடுத்தது ஏஞ்சி போயிடணும். நான் சொல்லுவேன், சார் மன்னிச்சுக்குங்க, ரொம்ப பசியாக இருக்குது, நான் சாப்பிட்டு போய்டுறேன் அப்படின்னு பல தடவை திருட்டுத்தனமாக கல்யாணத்தை சாப்பிட்ருக்கிறேன். ஸோ ஐ நோ வாட் இட் இஸ். ஹங்கர்னா என்ன எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ இயேசுசாமிகிட்ட வந்த பிறகு இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பர் ஸ்டாராக மாறிவிடும் இல்லைங்களா. அங்கே கபாலினா இங்கே ஆவிக்குரிய கபாலி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அப்படி நாங்களும் சேஞ்ச் ஆகணும் நினைக்கும் போது காட் கன்விக்டட் மீ.
நான் பாவங்கள் போக்கே பாடிட்டேன், பெரிய ஆளாக இல்லை, நம்மளும் யூடியூப்பில் வரலாம், நானும் டான்ஸ் எல்லாம் ஆடி பெரிய ஆளாக நினைக்கும் போது இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் எனக்கு ஆண்டு காட்டினார். இதுதான் ஊழியம் என்பது ஆண்டு எனக்கு காட்டினார். என்னோட இருக்கிற அந்த சுபாவத்தை நீக்கி இன்னைக்கு ஒரு 10-15 ஏதோ சின்னதாக நம்ம செய்கிறோன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் த கம்யூனிட்டி. இந்த உலகத்தை எவ்வளவாய் கர்த்தர் நேசித்ததுனால இந்த நேசத்தை கைத்தட்டலாம். குட். இந்த நேசத்தை எனக்கு என்ன, நான் வாயில் ரொம்ப காட்டுறோம், வாயிலேயே வடை சுடுறோம். எனக்கு வாயில் வடை சுட பிடிக்காது, எனக்கு செயலாக காட்டணும். ஐ வாண்ட் டு ஷோ த ரியாலிட்டி டு த வேர்ல்ட். இந்த ஏழை எளிய மக்கள்லாம் பாவம். பிறந்த 10 பிள்ளை 5 பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்கிறது தெரியுமா? இந்தியாவில் பிறக்கிற 10 பிள்ளை 5 பிள்ளை ஸ்கூலுக்கே போகிறதில்ல. அப்போ நான் 100 பிள்ளை நான் வளர்க்குறேன். அந்த 100 பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கோவிலுக்கு வெளியே பிரசாதம் எடுத்து கொண்டு வந்த பிள்ளைங்க, பிச்சை எடுத்து கொண்டு வந்த பிள்ளைங்களை தூக்கி வளர்க்குறோம். இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்குது. நம்ம பெங்களூரில் இருக்குது, கம்யூனிட்டியில் இருக்குது, லிங்கராஜபுரத்தில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியாமே போயிடுச்சு. பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் வந்துடுச்சு, பயங்கரமாக கொண்டாடுறோம், பயங்கரமாக செலிப்ரேஷன். எப்படி நம்ம இப்படி ஆயிட்டோம்? ஹவ்? எப்படி மனசு வருது? when I see a poor man, when I see a man full of hungry, how can I enjoy my life? எனக்கு தோண மாட்டேங்குது. I rejected, I refused to buy dress. எனக்கு நான் செலவு பண்ணுறதுக்கு நான் ரெஃப்யூஸ் பண்ணேன். இப்போ நான் போட்டுக்கிற ஷர்ட்லேருந்து பேண்ட் எல்லாமே ஓசி. நீங்கள் வெளியே இப்போ ஸ்லிப்பரை பார்த்தீங்கன்னா அதுவும் ஓசி, நல்ல ஸ்லிப்பர். நான் ஆம்பூரில் ஒரு தம்பி எங்க கொடுத்தாரு பாருங்க, ஓசியில் குடித்தாலும் நல்லா கொடுக்குற ஆண்டவர். பிகாஸ் நம்ம லைஃப் நமக்காக வரும்போது நான் ரொம்ப செலவு பண்ணிவிடுவேன், எனக்கு துணி ரொம்ப ஆசை, அதனால ஆண்டர் அதையும் உடைச்சாரு, அதையும் தள்ளினாரு. இன்னைக்கு கொஞ்சமாக ஆண்டுக்கு செய்யறதுக்கு காரணமே பியூர்லி காட்ஸ் லவ் மட்டும்தான். இந்த காட்ஸ் லவ் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி யூ நீட் டு லவ் த வேர்ல்ட். இந்த உலகத்தை நீங்களும் லவ் பண்ணணும். பிகாஸ் காட்ஸ் லவ் தட் உங்களை புஷ் பண்ணுது, வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையில் காட்டணும். ஏமேன். அதனால ஐ திங்க் கவிதா சிஸ்டர் அண்ட் முரளி பிரதர் யூ ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப சூப்பரான வேலை. நான் சொல்கிறேன், இது சும்மா கொஞ்சம் தான், ரொம்ப பண்ண போகிறாங்க. 2026 நிறைய பொறுப்பு ஆண்டு கொடுக்க போகிறார் நமக்கு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுற ஆட்கள் இல்லை, பட் சம்வேர் காட் வில் பிரிங் தட் க்ரோ. அந்த கழுகு, அந்த காக்கா, நம்மளை மாதிரி கருப்பு எல்லாமே உள்ளே வரும். எல்லாம் காக்கா நான் தான் நினைக்கிறேன், ரைட், பரவாயில்ல, காக்கா வந்துருச்சு. இன்னும் நிறைய கழுகு, நிறைய சிங்கம், நிறையெல்லாம் முரளி பிரதரையும் கவிதா சிஸ்டர் தாங்குவாங்க. நான் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ யாராவது பிள்ளைக்கிறீங்களா? குட்டி பையன் நீங்கள் வாங்க. நீ கிறிஸ்டியனா செல்லம்? கம் என் மம்மி, உங்கள் மம்மி வந்துக்கிறாங்களா? மாமி இஸ் நாட் ஏ. யார் தம்பி உங்கள் மம்மி? ஓகே, யார் மம்மியோட வந்துக்கிறது? தங்க நல்லா பேசுவீங்களா? நீங்கடா மம்மி டேடி இது ஸ்மிதா ஸ்ருதி, நீங்கள் பிரீத்தி அக்கா. எங்க உங்க அக்கா? ஓ வெரி குட், மாட்டினீங்க. வாங்க ஸ்ருதி. சரி, ஒரு சின்ன ஸ்ருதிக்கு ஒரு 2-3 கேள்வி கேட்குற, பயந்துடாதீங்க. என்கிட்ட ஏன் தான் கிஃப்ட் வாங்கணும்? பிரீத்தி கம். இப்போ பிரீத்திக்கு எப்போ பர்த்டே? பிரீத்தி August 2. சரி, இப்போ உங்கள் அக்காவை மம்மியை மாற்றிடலாம், ஓகேவா? இப்போதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு கரெக்டாக உண்மையாக பேசணும், ஸ்பிரிச்சுவலாக பேசக்கூடாது. இப்போ செக்குலராக கேள்வி. ஓகே, August 2 பிரீத்திக்கு பர்த்டே. பிரீத்திக்கு உங்கள் மம்மி என்ன பண்ணுறாங்க? கடைக்கு கூட்டு போகிறாங்க. உங்கள் பர்த்டேன்னு சொல்லி கடைக்கு கூட்டு போகிறாங்க. ஆனால் கடைக்கு போயிட்டு பிரீத்திக்கு துணி வாங்கி தராமல் உங்கள் மம்மி வாங்கிக்கிறாங்க. கோவம் வருமா வராதா? வரும். வெரி குட். பிரீத்தி கை தட்டுங்க. ரொம்ப ஆனஸ்டான கேள்வி, ஆனஸ்டான ஆன்சர். வீட்டுக்கு கேக் வாங்கிட்டு கேக்கு நீங்க கட் பண்ணாம அவங்க மம்மி கட் பண்றாங்க, கோவம் வருமா வரமா? இப்ப 25th யார் பர்த்டே? துணி யாரும் வாங்க போட்டுக்கிறது? ஏமா பிரீத்திக்கே கோவம் வருது, ஏசப்பா கோவம் வராதா? ஏன்னா எவ்வளோ ஒரு வேதனையில் இதெல்லாம். நீங்க துணி வாங்கி போடுங்க, பர்த்டேக்கு போடுங்க, January 1 போடுங்க, 31 நைட்டு போடுங்க, வாங்கிக்கோங்க. ஆனால் 25th ஏசப்பாடைய பர்த்டே, உண்மையான பர்த்டே. ஏசப்பாக்கு கிஃப்டினா இந்த ஏழை எளிய மக்களை கூப்பிட்டு இந்த பிள்ளை ஆறுதல் படுத்தி, அதுதான் ஏசப்பாக்கு பிடிச்ச பர்த்டே. இதுதான் நம்மளாம் செய்யணும். கை தட்டிருக்கணுமே. ஸோ திஸ் இஸ் வாட் we need to do. ஏசப்பாக்கு கிஃப்ட் வேணும். என்ன கிஃப்ட் வேணும்? அவர் ரோஸ் கேக்கி சாப்பிட மாட்டார், அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிடணும் கற்றுக்கிறோம். அவர் பிரியாணி சாப்பிட மாட்டார், அவர் பேரை சொல்லி நம்ம பிரியாணி சாப்பிட்றோம். அதெல்லாம் நிறுத்திட்டு from this day onwards everybody out here, நீங்கள் இந்த மாதிரி செயல்கள் உங்கள் கிறிஸ்மஸ் வரும்போது நீங்கள் துணி வாங்கிக்காம நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல், ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் டியர் கவிதா சிஸ்டர் அண்ட் டியர் முரளி பிரதர். பிகாஸ் நீங்கள்லாம் நின்னீங்கன்னா 10 பேர்ன்றது 1000 பேராக மாறும்.
நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே நின்று நான் சொல்கிறேன், ஐ வுட் லவ் டு ஸ்டாண்ட் வித் கவிதா சிஸ்டர். சின்னதாக சிஸ்டர், எவ்வளோ முடியுமோ ஐ வுட் லவ் டு ஸ்டாண்ட் வித் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் பசிக்குது, உங்களுக்கும் பசிக்குது தெரியுது, முகலாம் வாடுது. சீக்கிரம் முடிடா. எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல ஜெபம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அந்த ஜெபம் வரும்போது சத்தம் வரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதனால டோன்ட் வரி. காட் பிளஸ் யூ. மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ கவிதா சிஸ்டர், தேங்க்யூ முரளி பிரதர். கை தட்டலாமா அவங்க 2 பேருக்கும்? ஒப்புடுக்கலாம். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் திஸ் புவர் பீப்புள். இந்த ஏழை எளிய மக்களை மறக்கக்கூடாது. இதுதான் வேலை. இந்த வேலையை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இந்த வேலையை செய்வதற்கு நேரம், ஏற்ற நேரத்தில் அருமையான கவிதா சிஸ்டர் முரளி பிரதர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது பார்க்கறது நம்ம கொஞ்சம் தான். நிறைய காரியங்களை ஆண்டுக்காக இவங்க செய்ய போகிறாங்க. நிறைய ஏழை எளிய மக்களை உயர்த்த போகிறாங்க. நிறைய ஏழை எளிய மக்களுக்கு எஜுகேஷன், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய போறாரு. அநேக வாசல் ஆண்டு திறக்க போறார். தேங்க்யூ காட். அநேக வாசல், அநேக ஆட்கள் ஆண்டு கொண்டு வந்து சோர்ந்து போற நேரத்தில் எல்லாமே ஆண்டு தட்டி எழுப்பி இன்னும் வேகமாய் உற்சாகமாய் ஓடும்படிக்கு தேவன் உதவி செய்வாராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பரலோகத்தை நாங்கள் நிரப்பணும். பரலோகத்தில் பொக்கிஷனுக்கு, அந்த பொக்கிஷனை நாங்கள் சேர்த்து வைக்கணும்ப்பா. வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போக போறோம், ஒண்ணுமே கொண்டு போறது இல்லப்பா. ஆனா இருக்கிற இந்த வாழ்க்கை கொஞ்சம் உமக்காய் வாழ்ந்து விட உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டு மகிமை செலுத்தலாம். Thank you so much for this opportunity. Thank you, sister.